80E 80E வந்து in respect of repayment of loan for the higher education. இது வந்து 80C ஓட டிரெக்ஷன் என்ன அக்ஷயா? 80C டிரெக்ஷன் என்னடா? என்னது அது 1,50,000 என்னது? கரெக்ட், அதாவது ஃபுல்லா சொல்லுங்க. இல்லக்கண்ணா, சென்டென்ஸ் ஃப்ரேமிங்கா? அந்த அப்படியே ஃப்ரேமிங்கா சொல்லுங்க என்னதுன்ட்டு. கீவேர்ட்ஸா சொல்லாதீங்க, ஃப்ரேம் பண்ணி சொல்லுங்க சென்டென்ஸ் வாட் இட் இஸ்ன்னு. என்னாச்சு அக்ஷயா? ஃப்ரேம் பண்ணி படிக்கணும் கண்ணா. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு படிக்கிறத விட ஃப்ரேம் பண்ணி படிக்கினா தான், ஒருவேளை ரைட் அபவுட் 7 டிடக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டா அது எழுத முடியும். ஓகேவா? ஃப்ரேம் பண்ணி எது இருந்தாலும் சொல்லுங்க, கோர்வையா சொல்லுங்க. லேட் ஆகுமா? சரிடா, ஓகே. அஸ்வினி நீங்க சொல்லுங்க, வாட் இஸ் 80C? 80C டிடக்ஷன் என்ன சொல்றது? 1,50,000. ஓகே. அப்ப வந்து எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மேக்ஸிமம் ஆஃப் 10% ஆஃப் பாலிசி அமௌண்ட், அது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அஸ்வினி, 80CCD என்ன சொல்றது? 80CCD. டிடக்ஷன் இஸ் அப் டு ஆ ஆ ஆ 80CCC. வாட் இஸ் 80CCC? ஓகே, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிசிசின்றது பென்ஷன் ஃபண்ட்ஸ், சிசிடிசி டி சப்செக்ஷன் பண்றது அட்டல் பென்ஷனா. 1B வந்து அடிஷனல் டிடக்ஷன். ஓகேவா? ஓகே, சிசிடி சப்செக்ஷன் 2 என்னதுடா? கான்ட்ரிபியூஷன் பை த எம்ப்ளாயருக்கு. ஓகே, என்ன சொல்றாங்க சொல்லுங்க அஸ்வினி. ஓல்டு ஜிம்ல கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எவ்வளோ? நியூ ஜிம்ல நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஓல்டு ஜிம்ல எவ்வளோ? நியூ ஜிம்ல எவ்வளோ? சூப்பர். வாட் இஸ் salary ஃபார் த பர்பஸ் ஆஃப் இது இந்த கால்குலேஷனுக்கு? குட், குட். 80D என்ன சொல்றாங்க? செக்ஷன் 80D என்ன
ஆ, வெரி குட், வெரி குட்ரா. செக்ஷன் 80DD என்ன சொல்றது? வெரி குட். 80DDB என்ன சொல்றதுடா? செல்லம்மா, செல்லம்மா, நார்மல் டிசபிலிட்டினா என்னடா? கிவ் ஒன் எக்ஸாம்பிள். வெரி குட் கண்ணா. சிவியர் டிசபிலிட்டினா? சூப்பர், வெரி குட். எக்ஸலன்ட் செல்லம். 80DDB என்ன? ம். வெரி குட், சூப்பர் செல்லம். 80E நீங்க இதுக்கு வரல கிளாஸ்க்கு? அட்டன் பண்ணீங்களா செல்லம்மா? 80E சொல்லுடா. வெரி குட் செல்லம், சூப்பர். 80EE? 50,000. இங்க வந்து கண்டிஷன் என்னன்னா, ப்ராப்பர்ட்டி வேல்யூ 50 லட்சம் கீழே இருக்கணும், லோன் வேல்யூ 35 லட்சம் கீழே இருக்கணும், அனதர் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து அசசி வந்து ஓன் பண்ணிருக்க கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் 50,000 விச் எவர் இஸ் லெஸ். ஓகேவா? 80ன்றது வந்து இப்போ மொத்தமாவே இதுல இருக்கிற எல்லாமே மூணு மட்டும்தான் வந்து நம்மளோட கரண்ட் டிஃபால்ட் ரெஜிம்ல அப்ளிகபிள். 80CCD சப்செக்ஷன் 2, CCH சப்செக்ஷன் 2, 80JJAA இது மட்டும் தான் அப்ளிகபிள். அப்புறம் 80EEA என்னடா? அதுக்கும் இதுக்கும் என்னடா டிஃபரன்ஸ் மெயினா? சூப்பரா. 80EEB? வெரி குட். 80G செல்லம். ம், 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 ம். வெரி குட் அஸ்வினி, சூப்பரா சொன்னீங்க அஸ்வினி. வெரி குட் கண்ணா. எக்ஸலண்ட். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆசம். அஸ்வினி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா?
கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இப்ப கோர்வையா சொன்னீங்கல்ல இந்த 80 EEEB இப்ப நான் அடிஷனலாவும் சிலது சொல்லி தரேன். அத உங்களுக்கு வந்தா நீங்க அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. நீங்களே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல அனுப்பிச்சு விடுங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. So that இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 31ல இந்த 50%க்கு வந்து இந்த அட்ஜஸ்டட் ஜிடிஏ கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல லைக் அட்ஜஸ்டட் ஜிடிஏ கால்குலேஷன்றது வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் லெஸ் எல்டிசிஜி லெஸ் அதர் டிரெக்ஷன்ஸ் அப்படி போட்டு கால்குலேட் பண்ணோம். எல்லாம் பண்ணேன்டா. எடுத்துக்கோங்க. ஏன் வஷிதா வரல அக்ஷயா? வஷிதா ஓ சரி, சரி. என்னாச்சு? ஜுரம்? அக்ஷயா, அஸ்வினி, மித்ராவும் வரலையா? ஓகே. வரலன்னா புரியல. என்ன சொல்லுங்க? கேட்க மாட்டேன். சிங் வர பாக்க உங்களுக்கு என்ன என்ன? Compute the total income of Sri Bajaj of Delhi from following data. So profits and gains அதை எடுத்துக்கணும். income from house property 40,000, income from other sources இது எல்லாமே வந்து income. So gross total income வந்து 8,50,000. இப்போ வந்து reductions under GG ல வந்து ஆம், ஒரு நிமிஷம். GG explain deduction under section 80 GG in respect of house rent paid. இப்போ வந்து tax point வந்து rent must be paid for residential house property whether furnished or unfurnished. ஓகேவா? ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரெண்ட் பே ஆயிருக்கு ஃபர்னிஷ்டோ அன்ஃபர்னிஷ்டோ அப்போ 80 GG நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 5,000 per month இல்ல 25% of adjusted gross total income for the year இல்ல excess of actual rent paid over accommodation or 10% of adjusted gross total income. அதாவது rent paid minus 10% of adjusted gross total income. இது மூணு. ஸ்ரேயா ஏன் ஸ்ரேயா விஜயலட்சுமி வரல கணா? என்னாச்சு? ஆ, சரி நீங்க ஆனா இதெல்லாம் கன்வே பண்ணிடுங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணுங்க டிடக்ஷன்ஸ். So deductions under section 80 GG in respect of the house rent paid.
It is applicable to an individual. அப்புறம் quantum of deduction வந்து minimum of the following வந்து 5,000 per month, 25% of the adjusted gross total income of the year, excess of actual rent paid for accommodation or 10% of adjusted gross total income. So arithmetically rent paid minus 10% of adjusted gross total income. So இப்ப பாத்தீங்கன்னா 5,000 per month, so 60,000. Adjusted gross total incomeன்றது வந்து 8,50,000. அதுல 25% 2,12,500. Step 1. Quantum first calculation of இது வந்து 80GG ல பண்ணணும்ன்றது எப்படின்னா rent paid for residential house இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க. So calculation of gross total income. Gross total incomeனா என்னடா மித்ரா அர்த்தம்? மித்ரா நேத்திக்கு பாத்தியாடா டிடக்ஷன்ஸோடது போட்டு பாத்தீங்களா ஹோம்ஒர்க்கு? யாரெல்லாம் ஹோம்ஒர்க் வந்து ஃபுல்லா முடிச்சிட்டீங்க டில் டேட் டாக்ஸ்? யாரா? அஸ்வினியா? ஓகே. அக்ஷயா? ஓகே. மித்ரா? மித்ரா எல்லாருக்கும் சொல்றேன் டிடி மட்டும் ஒரு 4 சம் பெண்டிங்கா இருந்தா பரவாயில்ல, பல்கா பெண்டிங்கா வச்சுக்காதீங்க. டிடி டெய்லி மேண்டேட்டரியா போட்டே ஆகணும், இல்லைன்னா எக்ஸாம் டைம் கொஞ்சம் சேலஞ்ச் ஆயிடும். அதுக்கு தான் நான் சொல்றேன். 4 சம் 5 சம் பெண்டிங்னா பரவாயில்லடா, ஒரு சாப்டரே அப்படியே வச்சுக்காதீங்க. ஓகேவா சிவானி? சரி, டிடி மட்டும் சிவானி டெய்லி பார்த்துட்டே இருக்கணும். டிடி அண்ட் ஐடிடி டெய்லி பார்த்துட்டே இருக்கணும், ப்ரொவிஷன்ஸ் கோத்ரூ பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? அக்ஷயா எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்பிச்சிட்டீங்களா டிடியோடது? அஸ்வினி அக்ஷயாலாம் அனுப்பிச்சிட்டீங்களா? அஸ்வினி நீங்க அனுப்பிச்சிட்டீங்க? ஓகே. ஸ்ரேயா உங்களுக்கு எப்படிடா? ஓகே, டில் டேட் ஆன்லைனாடா? ஓகே. நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம்ல வந்து அட்ஜஸ்டட் ஸ்டெப் 2 வந்து அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். Adjusted gross total income வந்து gross total income minus long term capital gain minus short term capital gain covered under section 11A minus all deductions under 80s other than section 80GG minus income under section 115A. இந்த 80GG அதாவது இந்த adjusted gross total income ஓட கான்செப்ட் சொல்றேன். நீங்க கண்டுபிடிக்கும் போது லாங் டேர்ம் கெயின் ஷார்ட் டேர்ம் கெயின் பண்ணிட்டு இந்த ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன் எதை பத்தி நம்ம பாக்குறோமோ அதை தவிர வேற ஏதாவது சம்ல இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்கணும். அதுதான் மீனிங் அதுக்கு. ஸோ அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் அது பண்ணிக்கணும். ஸ்டெப் நம்பர் 3 வந்து அப்ளை த குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் ரூல். ஓகேவா? ஸோ ரெண்ட் பெய்ட் ஃபார் ஆஃபீஸ் வந்து இஸ் இரலவெண்ட், அதை எடுத்துக்க வேணாம். இப்போ நம்ம இந்த டிடக்ஷனே வந்து கம்ப்ளீட்டா ரெசிடென்ஷியல் ஹவுஸ் தான் பண்றோம். அப்போ 1,20,000 ரெண்ட் பே பண்ணிருக்கோம், மைனஸ் 10 lakh 10% of 8,50,000 எவ்வளோ? 85,000. So 1,20,000 minus 85,000 will give you 35,000. இதுல எது லீஸ்ட்? 35. அதனால 35 வந்து டெக்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? So type number 1 problem, section 80GG.
80 GGA இருக்குடா. அதாவது இந்த பிளானட்டோரியம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? பிர்லா பிளானட்டோரியம். ஊட்டியில அந்த இதெல்லாம் இருக்குல்லடா மித்ரா. அந்த அந்த டெலஸ்கோப் வச்சுலாம் பார்ப்பீங்கல்ல, அது ஒரு இடம் மாதிரி. ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் லெபார்டரி டெஸ்டிங் மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா ஒரு இடம் ஊட்டியில. தொட்டபெட்டால ஒரு ரிசர்ச் டீம் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் பண்றது. கொழக்கல்ல பார்த்தேன், ஊட்டியிலேயே அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா கூட எனிதிங் லைக் நம்மளோட பிளானட்டோரியம். பிளானட்டோரியம் தெரியுமா எல்லாருக்கும்? போயிருக்கீங்களா? ஓகே, அந்த பிளானட்டோரியம், அப்புறம் நம்மளோட கோள்கள் பத்திலாம் படிக்கிறது, இல்ல வேற ஏதாவது ரிசர்ச் லெபார்டரி அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம டொனேஷன்ஸ் கொடுத்தோம்னா நம்ம வந்து ஜிஜிஏல வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல இல்லையோ அவங்களுக்கு தான் இது அப்ளிகபிள். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 80 ஜிஜிஏவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அந்த ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்காக என்ன சொல்றது, இப்போ வந்து நிறைய இந்த அக்ரிகல்ச்சர்லாம் ஆர்கானிக் நிறைய எடுத்துட்டு வராங்க கரெக்டா? எப்படி வந்து பண்ணணும் மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஸோ அதெல்லாமும் கூட வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் ஆஃப் ஒரு நியூ அவுட்கம் எடுத்துட்டு வர மாதிரி தான். ஸோ அதுலலாம் வந்து ப்ரோக்ராம்க்கெலாம் பீப்புள் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க இந்த அசோசியேஷன்ஸ். அதில் இல்லை இந்த யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், who are involved in the scientific research. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச், மெட்ராஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது அந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்கு. அவங்க இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா these are the conditions to be satisfied. 80 GPA. அப்புறம் mode of payment, payment in excess of rupees 2000 to be aforesaid shall be made only by any, should be made by any mode other than the cash. அது quantum of deduction வந்து actual paid is fully deductible. So conditions to be paid வந்து assessee during the previous year, assessee paid any sum for rural development, poverty eradication, scientific research, statistical research or for any other purposes. அப்புறம் mode of payment வந்து payment in excess of 2000 வந்து shall be made by any mode other than cash. Actual amount is fully deducted. ஓகேவா? 80 GGA எப்படிடா ஞாபகம் வச்சுக்கலாம்? 80 GGA வந்து scientific research தான்ட்டு. Any clues? என்னமா? Growth area, very good. Super Shivani. Very good. Super. Excellent. Galaxy growth area, super. செம்ம. Thank you. ஏதாவது க்ளூ வச்சுக்கோங்க. ஸோ 80 GGAல மெயினா GGA stands for Galaxy Growth Area. ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் எங்கே இன்கம் இல்லையோ அவங்கெல்லாம் வந்து இதை கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச்சாக இருக்கட்டும்,
இல்ல அந்த ஆம், அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் அசோசியேஷன்ல இருக்கிற பீப்புளை ட்ரெயின் பண்றதா இருக்கட்டும், எதுக்கு ஒரு பக்கம் டொனேஷன்ஸ் கொடுத்தாலுமே வாட் வி ஹவ் டு என்ஷூர் ஆக்சுவல்லி பெய்ட் இஸ் ஃபுல்லி டிடக்டபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் 80 GGB. ஜிஜிபி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. இது எதுக்குன்னா அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குடா. ஓகேவா? அசசி has contributed any sum in the previous year to any political party or electoral trust. ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பை எனி மோட் கேஷ் இல்லாம கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து 100% of such exemption or contribution the previous year is quantum of reduction. சொல்லுமா 80 GGB எப்படிடா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கலாம்? டெஸ்ட் ஃபார் யுவர் கிரியேட்டிவிட்டி. என்னமோ பி ஃபார் பிஜேபி. ஆ பி செல்லம் ஜிபிக்கு ஏதாவது சேர்த்து சொல்ல முடியுமா? இல்ல கவர்மெண்ட் பிஜேபி அப்படி ஓகேவாடா? செல்லம் இது பேங்க் இல்ல கணுமா, பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதனால நான் கவர்மெண்ட் பிஜேபி போடுறேன். உங்களுக்கு ஏதாவது கம்ஃபர்டபுளா இன்னும் வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க போட்டுக்கோங்க. கவர்மெண்ட் பிஜேபி. ஓகே சொல்லுமா. என்னமோ குளோபல். ஆ சூப்பர். குளோபல் கேங் பிஜேபி சூப்பரா. அது கூட நல்லா இருக்கு. ஜிஜிபி. ஓகேவா? இது ஜிஜிபி. நம்ம கடைசியா வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது கோட் வேர்ட் வச்சு கரெக்டா நான் ஒரு எக்ஸல் ஃபைல போட்டு இதே எக்ஸல் ஃபைல லைனா போட்டு கொடுக்குறேன். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த டொனேஷன்ஸ் வந்து அதர் தான் கேஷ் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் வந்து 80 GGC வந்து என்னன்னா 80 GGB வந்து இந்தியன் கம்பெனிக்கு மட்டும் அப்ளிகபிள். ஓகேவா? 80 GGC வந்து ஆல் எஸ்எஸ்சி எக்ஸப்ட் local authority, every jurisdictional person wholly or partly funded by the government. 80 GGC. GGCக்கு வந்து GGCக்கு பார்க்கலாம்னா ஏதாவது க்ளூ கிடைக்கும். 80 IA. சிலமா IA அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. IA இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அச்சீவ்மெண்ட்டா இதை பண்ணிக்கலாமா? இது என்ன தெரியுமா? இப்போ வந்து இது யாருக்கு அப்ளிகபிள் தெரியுமா? இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது இந்த டைடல் பார்க்லாம் கட்டுறாங்கல்லடா, டைடல் பார்க்ஸ், பெரிய பெரிய பவர் ஜெனரேஷன் டிரான்ஸ்மிஷன்ஸ்லாம் இது பண்றாங்களா, அவங்களுக்கு லைக் டிடக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்ஸ் ஹூ ஆர் பேசிக்லி எங்கேஜ். அவங்களுக்கு அதாவது இது ஏன் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது ஒரு கம்பெனியை வந்து அடுத்த பிசினஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க, அதனால வந்து கொடுக்குறாங்க. அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க.
அப்போ டெவலப்மெண்ட் அதெல்லாம் பண்ண இப்ப இந்த மாதிரி பார்க்ஸ்லாம் வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? ஒரு ப்ராஜெக்ட் வந்து உள்ள வரும்போது அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது கிளையண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவான். பரவாயில்ல இவங்க நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. அப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னைக்கு வரும். ஸோ அப்ப இவங்க அதுக்கெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்றதுக்காக ஒரு ஒரு பெரிய ஒரு டூலா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து டிடக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு வந்ததுதான் 80IA. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம், இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் வேற ஏதாவது உங்களுக்கு தோன்றதாடா? அம்யூனிட்டிஸ் வெரி குட், சூப்பர்ரா சூப்பர்ரா, வெரி குட்ரா, தேங்க்ஸ். பாருங்க நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டினா நான் ரோடு ப்ராஜெக்ட், ஹைவே ப்ராஜெக்ட், வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட், வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம், இரிகேஷன் ப்ராஜெக்ட், சானிடேஷன், சீவேஜ் சிஸ்டம், அந்த மாதிரி இருக்கலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. இது வந்து இந்தியன் கம்பெனி. சிவானி புரியுதா சிவானி உங்களுக்கு? So any company who are basically into this operation of no providing infrastructure or enhancing the level of infrastructure facility power generation which is being constituted under any central or state actor. இப்போ இந்த மெட்ரோலாம் இருக்குல்லடா, அவங்கெல்லாம் வந்து அந்த கம்பெனிஸ்க்குலாம் வந்து 80IA வந்து இந்த ட்ரெயின் மெட்ரோ இருக்குல்ல அது, அப்புறம் வந்து ஐடி பார்க் டெவலப் பண்றாங்கல்ல அவங்களுக்கு, ஸோ குவாண்டம் ஆஃப் ரிடக்ஷன்றது வந்து போர்ட்டு இன்லேண்ட் வாட்டர்வே அந்த மாதிரினா 100% ஆஃப் தி ப்ராஃபிட். அதே மாதிரி ஹைவே ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க 100%. எனி அதர் ஃபெசிலிட்டிஸ் 100%. போர்ட்டுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, 15 வருஷம், எனி 10 இயர்ஸ் இது கமென்சிங் ஃப்ரம் விச் அண்டர்டேக்கிங் பிகின்ஸ். ஒரு லாங் ரன்ல தானே போகும். இப்போ போர்ட்டு, ஏர்போர்ட், இன்லேண்ட் இப்போ ராமேஸ்வரத்துல அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க இல்லடா, பாம்பன் ப்ராஜெக்ட், அதெல்லாம் வந்து லாங் ரன்ல போயிருந்தது. ஸோ 10 அவுட் ஆஃப் 15. இது பாத்தீங்கன்னா 10 அவுட் ஆஃப் 20. இது பாத்தீங்கன்னா 10 அவுட் ஆஃப் 20 from the year in which undertaking begins to operate. ஓகேவா? Period of reduction. So நல்லா பாத்துக்கோங்க. It has started or starts operating and maintaining the facility on or after 1495 to 14/2017. இது 3 10 out of 15, 10 out of இப்போ இந்த ஹைவே ப்ராஜெக்ட்லாம் பண்றாங்க கண்ணா, ஓகேவா, டெவலப்மெண்ட் இது அதெல்லாம் 10 out of 20. எனி அதர் ஃபெசிலிட்டினா 10 out of 20. ஸோ இதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அம்யூனிட்டிஸ். IA stands for infrastructural amenities. செஸ் வந்து 2001 to 31/3/26 ஞாபகம் வச்சுக்கோங்க. செஸ் யூனிட்டுக்கு வந்து 2001லேருந்து 2006 வரைக்கும்
அப்படி இருந்ததுன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் நடந்ததுன்னா அது இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து 2011 வரைக்கும். அதாவது undertaking develops, operates and maintains such park or zone for the following period. 100% of the profit derived from such business for any 10 consecutive years out of 15 years, commencing from the year in which the undertaking begins to operate. இது ஓகே. அதாவது மூணுத்துக்கும் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க கண்ணா. ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க்கு ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா அந்த அண்டர்டேக்கிங் ஆப்ரேட்ஸ் மெயின்டைன்ஸ் சச் பார்க் ஆர் ஜோன் ஃபார் த ஃபாலோயிங் பீரியட். இந்த பீரியடுக்கு இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் பார்க் ஆர் எக்கனாமிக் ஜோனுக்கு இது தனி. இல்ல இன்னொரு கேட்டகரி வந்து பவர் ஜெனரேஷனுக்குன்னா 1/4 இது ஹை லெவலா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதுல ஒரே ஒரு வேர்டு இம்பார்ட்டன்ட், சப்ஸ்டான்ஷியல் ரினோவேஷன். சப்ஸ்டான்ஷியல் ரினோவேஷனா என்ன அர்த்தம்னா it is an increase in the plant and machinery in the network of transmission and distribution of line by at least 50% of the book value of such plant and machinery as on the 1/4/2004. So substantial renovation and modernization plant and machinery increase பண்ணி in the network of transmission or distribution lines by at least 50% of the book value of such plant and machinery. இது மட்டும் go through பண்ணிக்கோங்கடா. ஹை லெவலா ரொம்ப டீப் வேணாம். மூணாவது வந்து நியூ பிசினஸ் வந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா நடந்திருக்க கூடாது. ஆரிஜினே வந்து நியூவா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஓகே. இதெல்லாம் ஓகே. இப்போ 80IA நான் கிளைம் பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் கம்ப்ளீட் வித் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட் இன் ஃபார்ம் 10CCB வந்து ஃப்ரம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இஸ் ரெக்வயர்ட் டு பி ஃபர்னிஷ்ட் 1 month prior to the due date of submission of return of income. அது கண்டிப்பா பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்கடா. ரொம்ப போகணும். அடுத்தது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கண்ணா. மெயினா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இதே அண்டர்டேக்கிங் இது இந்த பார்ட் ஆஃப் இட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்னா என்னடா மித்ரா? வாட் டு யூ மீன் பை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்? ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க கண்ணா. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்னடா? வெரி சூப்பர். இப்போ வந்து நிறைய வந்து ஃப்ரீ இம்போர்ட் டியூட்டிஸ், அப்புறம் டாக்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ், அங்க ப்ரொடியூஸ் பண்ணோம்னா டாக்ஸ் ரிலாக்ஸேஷன், ஃப்ரீ இம்போர்ட் டியூட்டிஸ், அந்த மாதிரியான ப்ரிவிலேஜ்லாம் வந்து இந்த செஸ் யூனிட்ல இருக்கும். நான் ஒரு ஐடியா வச்சுன்னு ஒரு மாடல் நான் டெவலப் பண்றேன், அங்க அந்த மாதிரி இடத்துல பண்றேன்னா நான் பெனிஃபிட்ஸ் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 80IAB ஓகே. இப்போ இந்த மாதிரி இருந்தது செஸ் யூனிட்ல இருந்தது அப்படின்னா should be notified on or after 1/4/2005 under CES Act. Such development has begun before 1/4/2017.
It must be engaged in the business of developing a SEZ. Such SEZ shall be notified on or after 1/4/2005. Development has begun before 1/4/2017. 100% of the profit derived from such business for 10 consecutive assessment years out of 15 years commencing from the year in which such SEZ has been notified. 100% of profit derived from such business for 10 assessment years out of 15 years commencing from the year in which SEZ has been notified. Okay, has been derived from such business for 10 consecutive years. Quantum of reduction. இப்போ இங்க quantum of reduction நம்ம பார்த்தோம் இல்லக்கண்ணா 10 out of 15 அதே தான் இங்க applicable. 10 out of 15. ஸ்டார்ட்அப்னா என்னடா அர்த்தம்? எனி ஐடியா ஸ்டார்ட்அப்? மித்ரா வாய்ஸ் கேட்கல. அக்ஷயா ஸ்டார்ட்அப்னா என்னடா அர்த்தம்? இனிஷியேட்டிவ் இனோவேட்டிவ்னா புரியல. எப்படி சொல்றீங்க கண்ணா? ஸோ ஐடியானால என்ன ஆகும்? ஐடியா இருக்கும்னா அதனால என்ன ஆகும்? கரெக்டு தான் நீங்க சொல்றது. என்ன ஆகும் அதனால? ஓகே, பிஸ்னஸ் ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் அப் வந்து இஸ் அ யூனிட் விச் இஸ் ஸ்டார்டட் with an idea and not much of funds, which will be basically funded by a venture capitalist. Eligible startup-ன்றது வந்து இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வந்து 2016க்கு மேல இல்ல 1/4/2025 உள்ள இருக்கணும். அண்ட் அதோட சேல்ஸ் வந்து 100 crore இந்த ப்ரீவியஸ் இயர்ல வந்து எக்ஸீட் ஆயிருக்க கூடாது. இன்டர் மினிஸ்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ல அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். எலிஜிபிள் பிஸ்னஸ் தான் உங்களுது அப்படின்னு சர்டிஃபிகேட் இருந்தா அவங்க வந்து தே கேன் வெரி வெல் கிளைம் டிடக்ஷன் இன் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப் ஐஏசி எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்ஸ் அப்பனா வந்து ஸ்டார்ட் அப்புக்கும் ஐஏசிக்கும் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்களும் யோசிங்க. இனோவேஷன் டெவலப்மெண்ட் ஆர் ஒரு ப்ராடக்டை வந்து இம்ப்ரூவ் பண்றது, இல்ல ஒரு ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்றது, இல்ல ஒரு சர்வீஸை இம்ப்ரூவ் பண்றது வித் அ ஹை பொட்டன்ஷியல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் வெல்த் கிரியேஷன். செக்ஷன் 8 ஐபி. So it is applicable for all the assessees. ஐபி வந்து என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் தவிர மற்றதெல்லாம் இருந்ததுன்னா ஐபியில் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஹை லெவலாக பார்த்துக்கலாம். இந்த ஐபியோட செஸ் இம்பார்ட்டன்ட் கணக்காக பார்த்துக்கோங்க.
இந்த பார்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, செஸ்ஸுக்கு என்ன 10/15 இயர்ஸ்ல 100% ஆஃப் ப்ராஃபிட் என்ன கிடைச்சிருக்கோ அதை நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணோம். ஐபியோடது எப்படின்னா அதர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு அதர் தான் என்ன இருக்கும் அதான். இப்போ வந்து அண்டர்டேக்கிங் ஷுட் பி என்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ப்ராசஸிங் ப்ரிசர்வேஷன் அண்ட் பேக்கேஜிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இது எங்கடா பார்த்துருக்கீங்க இந்த பேக்கேஜிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பேக்கேஜிங் ஆஃப் மீட், இதெல்லாம் எங்க பார்த்துருக்கீங்க? ஆ, எக்ஸம்ப்டட் ஃப்ரம் கூட்ஸ்ல பார்த்துருக்கீங்க. நீங்க எந்த மாதிரி இடத்துல பார்ப்பீங்க இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கிறது அந்த மாதிரிலாம்? ஆ, கோல்டு ஸ்டோரேஜ் சூப்பர்ரா. ஓகேவா, அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? பேக் பண்ணி இது இப்போ இன்ஸ்டாமார்ட்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எப்படி பேக்கிங் வந்திருக்கு பார்க்குறீங்களா ஸ்விக்கி மார்ட்லலாம்? பேக்கிங்கே சூப்பரா இருக்கும். ஒண்ணு பாலித்தீன் கவர் கூட பண்ணுவாங்க, இல்ல அட்டை பெட்டி போட்டு ஒவ்வொரு ஃப்ரூட்டையும் பேக் பண்ணி தராங்க. அது இல்லாமல் பிஸ்னஸ் இன்ஸ்டாமார்ட்ல போட்டிருக்கீங்களா யாராவது ஃப்ரூட்ஸ்? இப்படி வரும்டா அழகா. இன்ஸ்டாமார்ட்லயே ஃப்ரூட்ஸ்லாம் போட்டோம்னா ஒன்னொன்னும் சில ஃப்ரூட்ஸ்லாம் இது பாருங்களேன், இந்த பேக்கிங் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பாக்ஸ்ல வரும்டா. ஸ்விக்கி இன்ஸ்டால்மெண்ட்லாம் போட்டிங்கன்னா பேக்கிங் நீட்டாக வரும் அப்படியே. நாங்கள் எங்கேருந்து எடுத்துன்னு வராதான் தெரியாது. இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பால் அமேசான் போட்டிருக்கு, பட் இந்த மாதிரி ஓகேவா, இங்கே பாருங்களேன். இந்த மாதிரி நீட்டாக ரோல் பண்ணி எதெல்லாம் ரோல் பண்ணமோ அது அந்த மாதிரி ரோல் பண்ணி வரும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஒரு இது மாதிரி இந்த மாதிரில பேக்கிங்கில் வரும். ஓகேவா, அதெல்லாமே ஒரு அதெல்லாமே ஒரு பிஸ்னஸ் ட்ரை. இப்போ அந்த பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணுறாங்கல்ல, அதாவது இந்த மாதிரி பேக்கேஜிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பேக்கேஜிங் ஆஃப் மீட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து அதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு பேக்கிங் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க செல்லம், இந்த மாதிரி பேக்கிங் பார்த்துருக்கீங்களா? இந்த பேக்கிங்லாம் சூப்பர் மார்க்கெட் பண்ண மாட்டாங்கடா, வேற யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த மாதிரி பேக்கிங்லேயே வாங்கி சூப்பர் மார்க்கெட்ல விற்கிறாங்க. அப்ப அந்த வேற யாரோன்னு இருக்காங்கல்ல, யாரோ தான் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்ஸ் ஹூ ஆர் இன்வால்வ் இன் திஸ் மச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். புரியுறதா எல்லாருக்கும்? குட். மித்ரா, என்னாச்சு, நெட் ப்ராப்ளமா? அஸ்வினிக் புரியுறதா? ஸ்ரேயாக் புரியுதா? ஓகே ஓகே. ஸோ அதுல வந்து குவாண்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 100% ரா. ஏன்னா அந்த பிஸ்னஸ் என்கரேஜ் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்லேருந்து 25% ஆர் 30% இந்த கம்பெனி ஆஃப் ப்ராஃபிட் சச் பிஸ்னஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐஏன்றது வந்து ஐபின்றது வந்து அது பேக்கேஜிங் ஆஃப் ப்ராசஸிங் பேக்கேஜிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இது இந்த ஐஏசின்றது வந்து ஸ்டார்ட் அப் ஓடுது. ஐஏசி ஸ்டார்ட் அப் ஓடுது. ஐபின்றது வந்து ஐஏன்றது இதோடது அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோடது. ஃபெசிலிட்டி, இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், பவர் ஜென்ரேஷன் எல்லாமே. அடுத்தது வர ஐஏபி வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். அடுத்தது வந்து ஐஏசின்றது வந்து எலிஜிபிள் ஸ்டார்ட் அப். ஓகேவா, அடுத்தது வந்து ப்ராசஸிங் ஆஃப் இந்த இந்த பார்ட் ஆஃப் இட்.
ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தது. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பண்ற பாருங்க. ம். 80GG 80GGன்றது in respect of house rent paid. அதுக்கு வந்து first calculation of gross total income, calculation of adjusted gross total income, அப்புறம் apply the quantum of reduction, which is 5,000 per month, 25% of adjusted gross total income for the year. அப்புறம் excess of actual rent, whatever is paid for the accommodation over 10% of adjusted gross total income. Rent paid minus 10% of adjusted gross total income. அப்புறம் 80GGAன்றது GGA stands for Galaxy Growth Area. அது so payment in excess of 2,000 to affords that purpose shall be made by any other mode other than cash. Galaxy Growth Area, Galaxy Growth Area, அதுக்கு actual amount fully is deductible. 80GGBன்றது government BJP இல்ல global gang BJP ரெண்டுமே இது பண்ணிக்கலாம். அதர் தேன் கேஷ்ல எது கொடுத்தாலுமே 100% டிடக்ஷன். 80GGCல வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஆனா இது வந்து எக்ஸப்ட் லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், ஓலியர் பார்ட்லி ஃபண்டட் பை கவர்மெண்ட். ஃபண்டட் பை கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் 100% கான்ட்ரிபியூஷன். எனி சம் அதர் தேன் கேஷ். 80 IA ஸோ 80IAன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அம்யூனிட்டிஸ். அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், பவர் ஜென்ரேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அம்யூனிட்டிஸ். IA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அம்யூனிட்டிஸ். 3 இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி, இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், பவர் ஜென்ரேஷன். இது எல்லாமே இதுல நம்ம வந்து பீரியட் ஆஃப் டிடக்ஷன் எப்படின்னா போர்ட், ஏர்போர்ட் அந்த மாதிரி இன்வால்வ் ஆனோம்னா 10 out of 15. இல்ல ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்வால்வ் ஆனா 10 out of 20. எனி அதர் ஃபெசிலிட்டி, அதாவது இது ரெண்டுத்துக்கும் லாங் பீரியட் எடுக்கும்ன்ற மாதிரி அர்த்தம். ஃபெசிலிட்டினா 20. போர்ட்டு, ஏர்போர்ட்டு, இன்லேண்ட் வாட்டர்வேஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ட்டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஏர்போர்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட், இன்லேண்ட் வாட்டர் வேஸ் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட், இன்லேண்ட் போர்ட். இந்த மாதிரி இதுனா 10 out of 15. சப்ஸ்டான்ஷியல் ரெனோவேஷன் அப்படின்னா பிளான்ட் அண்ட் மிஷினரியோட இது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இந்த நெட்வொர்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ் பை அட்லீஸ்ட் 50% ஆஃப் புக் வேல்யூ சச் ஆஸ் ஒன். அதாவது ஒன்றும் இல்லை, என்னோட பிளான்ட் அண்ட் மிஷினரியோடது அட்லீஸ்ட் 50% ஆஃப் தி புக் வேல்யூ ஆஃப் தி பிளான்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் சப்ஸ்டான்ஷியல் ரெனோவேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் சொல்றாங்க. ஐஏசி அப்படின்னா ஐஏசி எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்க்கு ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுமாடா? ஐஏசி எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்க்கு ஏதாவது க்ளூ ஞாபகம் வருதா? ஐஏசி
சூப்பரா அமெரிக்கன் கம்பெனிஸ். ஸோ அமெரிக்கன் கம்பெனிஸோட நம்ம ஸ்டார்ட் அப் வைக்கிறோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சூப்பர். இன்னோவேட்டிவ் அமெரிக்கன் கம்பெனிஸ். சூப்பரா. வெரி குட். ஐஏபி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதா? ஐஏபி. இன்டர்நேஷனல் அவைலபிள் பாண்ட். சொல்லும் ஆனா அது செஸ்ஸோட எப்படியா கனெக்ட் பண்ணிக்கலாம்? இந்த செஸ் the ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனோட என்னடா சொல்றான்? இன்டர்நேஷனல். அந்த மாதிரி சொல்றீங்களா? இன்டர்நேஷனல் அவைலபிள் டைப் ஆகுறவனி. ஓகே. நல்லா இருக்கு. இதோட நெக்ஸ்ட் லெவல் ஏதாவது யோசிக்க முடியுமா? எப்படின்னா 80 ஐஏபினாலே உங்களுக்கு செஸ் அப்படின்ற மாதிரி குவிக்கா இது ஆல்மோஸ்ட் கனெக்டடா இருக்கு. பட் தென் இதை விட ஏதாவது யாருக்கா ஏதாவது தோணுதா? சொல்லு சொல்ல. இண்டிவிஜுவலி அப்ளிகபிள். இண்டிவிஜுவலி அப்ளிகபிள் பிஸ்னஸ் ரிலேட் ஆகுதுரா. ஏன்னா செஸ்ல வந்து நம்ம நம்மளோட ஐடியா வச்சு ஒரு மாடல் கிரியேட் பண்ணி அதுக்கு ஃப்ரீ இம்போர்ட் டியூட்டி ரிலாக்ஸேஷன் ஆஃப் ரெகுலேஷன்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா? இண்டிவிஜுவலி அப்ளிகபிள் பிஸ்னஸ் அது கூட அடாப்ட் ஆகுது. சூப்பர் அக்ஷயா, வெரி குட் ஸ்ரேயா. பாருங்க, எனக்கு ஏதாவது இதுவா இருந்தா பாக்குறேன் இன்னைக்கு அலைன் பண்ற மாதிரி ஏதாவது. இது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஓகே தான். சூப்பர் செல்லம், வெரி குட். ஐபிக்கு ஏதாவது தோன்றதாடா? ஐபிக்கு பேக்கிங். ஐபி பேக்கிங். ஐபி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஐ
ஏதாவது தோண்டுதா கண்ணா? ஆ சூப்பர். ஐஸ் கேக்ஸ் பேக்கிங் சூப்பரா. பேக்கிங் அண்ட் பேக்கிங் ஐபி ஓகேவா? ஸோ இதுல வந்து ஐபின்றது இது உங்களுக்கு இதுதான் தெரிஞ்சிருச்சுன்னா பேக்கிங் தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு 100% ஆஃப் ப்ராஃபிட், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 25%, 30% தான் இந்த கம்பெனி ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் சச் பிஸ்னஸ். அது ஞாபகம் வந்துடும். ஆனா இந்த ஐபி தான் ஐஸ் கேக்ஸ், ஐபிக்கு என்ன வரும்ன்றது தான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஐபி இந்தியன் பார்டர்னு வச்சுக்கலாம்டா. ஆனா அது பேக்கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து எப்படி கனெக்ட் ஆகும்? அதாவது நீங்க இப்போ ஐபின்னு இது பண்ண உடனே இப்போ ஐஸ் கேக்ஸ் பேக்கிங் உடனே பேக்கிங் ஞாபகம் வரும்ல, அந்த மாதிரி கனெக்டடா யோசிக்கிறேன்டா. 80 IBA in respect of profits and gains from housing projects. இது வந்து ஓகே, இதுல குவாண்டம் ஆஃப் ரிடக்ஷன் மட்டும் 100% சொல்லலாம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 80 IBA profits and gains from housing projects. இது கோரா ஹவுசிங் ப்ராஜெக்ட் தான்டா. ஓகே, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது எல்லாமே கவர் ஆகுது. இது கோரா ஹவுசிங் மட்டும்தான். குவாண்டம் ஆஃப் ரிடக்ஷன் வந்து 100% ஆஃப் த ப்ராஃபிட்ஸ். இந்த இது போதும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் போதும். ஐபிஏ ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ், ஐபிஏ ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ். ஜேஜேஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுமா? ஜேஜேஏ ஜேஜேஏன்றது வந்து என்னன்னா பிசினஸ் ஆஃப் கலெக்டிங் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இருக்குல்ல கண்ணா, அதாவது இது மாதிரி என்ன சொல்றது, நல்ல மேன்யூர் கலெக்ட் பண்றதுக்குல பயோடிகிரேடபிள் வேஸ்ட். நம்ம இந்த தொலி, கேரட் தொலி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து டீகம்போஸ் பண்ணி அதுலேருந்து லைக் அது வந்து உரமா வந்து இதுக்கு போடுறது, உரமா கன்வெர்ட் பண்றது, அதான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். புரியுதா? ஸோ அதுக்கு வந்து அதுவும் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஒரு இதுவும் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் ஜென்ரேட்டிங்லேருந்து பவர் பண்றாங்க, இல்ல பெஸ்டிசைட்ஸ் மேன்யூஸ்லாம் ரெடி பண்றாங்க அப்படின்னா 100% ஆஃப் தி ப்ராஃபிட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 consecutive years from the year of business. ஜே ஏதாவது க்ளூ கொடுங்க செல்லம், பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டும் ஜேஜேக்கும்.
ஜேஜேஏக்குடா ஏதாவது தோன்றதா? பயோடிகிரேடபிள் வேஸ்ட். இதுவும் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜேஜேஏ, ஜே ஜெயலலிதா அம்மா. ஜே ஃபார் ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட்டோட அந்த இது வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்டா யூஸ் ஆகுறது, அப்படி ஞாபகம் வருமா? ஜூன் ஜூலை ஆகஸ்ட். என்னமா என்னமா? ஜெல்லி ஜாக் ஃப்ரூட் ஓகே, என்ன ஜெல்லி ஃபிஷ்? ஜெல்லி வெறும் ஜெல்லி போட்டுக்கலாமா? ஜெல்லி. இன்னொன்னு என்ன? ஆப்பிள். சூப்பர், வெரி குட். மித்ரா நீங்களும் சொல்லுங்க. ஜூன் ஜூலை ஆகஸ்ட். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல என்ன நடக்கும்டா? பயோடிகிரேடபிள் வேஸ்ட் நடக்குமா? அப்படி எடுத்துக்கலாமா? ஆனா இதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரிக் வச்சு படிக்கும் போது ஈஸியா இருக்கும்டா. ஓகே, இல்லனா படிச்சிடுவீங்க, ஆனா எதுக்கு எதுன்றது ரிலேட் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம இப்படி வச்சு படிக்கலாம். ஜாக் ஃப்ரூட் ஜெல்லி இதோடதெல்லாம் வந்து மேன் மேன்யூரா. என்னமோ பீல், கரெக்ட். அதோட பீல்லாம் வந்து ஆர்கானிக் மேன்யூரா கன்வெர்ட் பண்றாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து குவாண்டம் ஆஃப் ரிடக்ஷன் 100% of the profit derived from such business for a period of 5 consecutive years from the year of commencement of business. ஓகேவா? சூப்பர். 80 JJAA employment of new workman. JJAA employment of new workman என்ன க்ளூ எடுத்துக்கலாம்? ப்ரொவிஷன் பெருசாடா, இதுக்கு இதுன்னு தெரியறது பெருசு. ஓ வாவ், சாரி 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 சாரி. இல்லடா செல்மா, இது இன்னொரு ஏ. ஜே 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 ஏ ஏ. மூணுத்துக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஜாக் ஃபிலி ஜெல்லி ஆப்பிள். ஜே ஜே ஏக்கு என்னவா இருக்கும்டா செல்லம்? ஜே ஜே ஏ ஜே ஜே ஏ ஏ. கொஞ்சம் நம்ம ஜாலியா படிக்கலாம். எப்ப பாரு ப்ரொவிஷன் ப்ரொவிஷன் டைரக்ட் டாக்ஸ்ல. ஜே ஜே ஏ ஏ என்ன ஞாபகம் வருது? ஆனா அது ஒர்க்மேனோட கனெக்டடா இருக்கணும். ஜேஜேஏஏ க்ளூ தரேன். ஒர்க்மேனோட கனெக்டடா இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் நியூ ஒர்க்மேனோட கனெக்டடா இருக்கணும். ஜேஜேஏஏ ஏதாவது கனெக்ஷன் சொல்லு. ஜிங் ஜொங் ஜேஜேஏஏ என்னவாடா இருக்கும்? ஜே ஜெயலலிதா அம்மாவோடது நியூ ஒர்க்மேன். ஏதாவது தோன்றதாடா கிரியேட்டிவா உங்களுக்கு? எனி ஐடியாஸ்? ஐடியாஸ்? ஒர்க்மேன்னா என்னடா? வேலை செய்யறவங்கல்ல.
அப்பனா எப்படிடா வச்சுக்கலாம்? அமேசான், ஏஏ ஃபார் அமேசான் அந்த மாதிரி சொல்றீங்களா? ஜாஸ்மின், அப்புறம் ஜாஸ்மின், சொல்லுங்கடா. தப்பா இருந்தாலும் சொல்லுங்க, என்ன இப்போ? ப ஜாஸ்மின் ஜாயின் ஆர்டிஃபிஷியல் அசோசியேஷன். ஓகேவாடா? ஜாயின் ஜாப் ஆடா? ஆ, வாவ். ஜாயின் ஜாப் ஆர்டிஃபிஷியல் அசோசியேஷன், சூப்பருங்கடா. கலக்குறீங்க போங்க. எக்ஸலண்ட். ஜே ஜே. ஆ, ஆர்டிஃபிஷியல் அசோசியேஷன்றது ஏஐக்கு ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்டிஃபிஷியல் அசோசியேஷன்றது ஏஐ ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஜாயின் ஜாப் ஆர்டிஃபிஷியல் அசோசியேஷன். ஸோ அப்படின்னா என்ன? அது நியூ ஒர்க்மேன். ஜாயின்னாலே நியூ பீப்புள் தானே? நியூ பீப்புள் தானே? ஸோ நியூ ஒர்க்மேன். புரியுதா? சூப்பர் செல்லம்மா. இருங்களேன், ஒரு ரீகேப் பண்றேன். ஒரே நிமிஷம். நம்ம எல்லாத்துக்கும் இந்த மாதிரி க்ளூஸ் படிச்சிடலாமா இன்னைக்கே? அப்போ உங்களுக்குலாம் ஈஸியா இருக்கும். இதுல வந்து இதுல ஒண்ணுமே இல்ல. இது இந்த மாதிரி நியூவா, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜாக் ஃப்ரூட் ஜெல்லி ஆப்பிள் பீல், ஜாக் ஃப்ரூட் ஜெல்லி ஆப்பிள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் டீக்ரேடபிள் வேஸ்ட் மந்த்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. சும்மா அப்படி வச்சுக்கலாம்டா, ஏதோ ஒண்ணு. ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 100% குவாண்டம் ஆஃப் ரிடக்ஷன் வந்து 100% ஆஃப் தி ப்ராஃபிட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 consecutive years from the year of commencement of business. ஓகேவா? ஸோ குவாண்டம் ஆஃப் ரிடக்ஷன் புரிஞ்சுதாடா? ஜாக் ஜெல்லி ஆப்பிள் அதோடது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜேஜேஏ. இல்லைன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் டீக்ரேடபிள் வேஸ்ட் மந்த்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐபிஏக்கு என்ன சொன்னோம்? ஐபிஏக்கு ஏதாவது யோசிங்கடா எல்லாரும் கொஞ்சம். ஐபிஏ சூப்பரா. இப்போ ஃபுல்லா உங்களுக்கு ரிடக்ஷன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிடுவேன். ஐபிஏ யோசிங்களேன். ஆ, சொல்லுமா. இந்தியன் பேங்க் அசோசியேஷன். ஓ, அதனால சொல்றீங்களா? ஓகே, இந்தியன் பேங்க் அசோசியேஷன். வேற ஏதாவது இன்னும் 2 க்ளூ ஏதாவது கொடுக்க முடியுமா? சூப்பரா அக்ஷயா. மித்ரா சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களே. ஸ்ரேயா, மித்ரா, அஸ்வினி, சிவானி, உங்களோட கலை கலை உணர்வை தூண்டி எடுத்து சொல்லுங்க க்ளூஸ். ஆனா டிடக்ஷன்ஸ் இப்படி படிக்கும் போது தான்டா ஈஸியா இருக்கும். ஓகே, இது இப்படி படிக்கும் போது தான் சொல்லல, இது ஒன் ஆஃப் த மெத்தட்னு சொல்றேன். நம்மளுக்கு என்ன, இன்டர் பாஸ் பண்ணும், அவ்வளவுதான். இந்தியன் பேங்க் அசோசியேஷன் வந்து ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. கரெக்டாடா? சொல்லுங்க செல்லம். இந்த மாதிரி யாருமே டிடக்ஷன்ஸ் படிச்சிருக்கவே கூடாது.
உங்களுக்கு ஏதாவது தோன்றதாடா? ஐபி அப்ப இந்தியன் பேங்க் அசோசியேஷன்ஸ் அப்படியே வச்சுக்கலாமா? வேற ஏதாவது தோன்றதுக்கு வரைக்கும்? ஏய் சூப்பர்ரா. ஆமாண்டா. அம்பானி. அப்ப ஐக்கு என்னமோ இந்தியன் பிசினஸா? என்னமோ இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரியல் வச்சா ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஞாபகம் வருமாடா? ஆ பா தாறுமாறா சொல்றீங்களா போங்கடா. ஏய் இப்படி வச்சுக்கலாமாடா ஸ்ரேயா? இந்தியா பில்டிங் அம்பானி. பில்டிங்னா ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஞாபகம் வந்துருமே. ஐயோ செம்ம போங்க. கலக்குறோம். ஏய் எது வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லமா. இந்தியன் பேங்க் அசோசியேஷனும் ஓகே. இந்தியா பில்டிங் அம்பானி அது கூட ஓகே தான். ஏ ஆமா செல்லமா. பட் நம்மளுக்கு இங்க ஹவுசிங் தானே இம்பார்ட்டன்ட். இல்ல அது வச்சுக்கினாலும் ஓகே தான். உங்களுக்கு ஞாபகம் வந்திருந்தா ஓகே. இண்டஸ்ட்ரி பில்டிங் அம்பானி. ஆனா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்னன்னு சொல்லிடுறேன். இந்த 100% ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஷால் பி அ ப்ராஜெக்ட் which fulfills the following condition. சொல்லுமா இந்த ஐபிஏ வந்து இப்பதான்டா வந்தது. இப்பனா இப்ப இல்ல. 2017 இருந்து தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேவா? 2016க்கு அப்புறம் தான் போஸ்ட் வந்தது. அதாவது பிஜேபி கவர்மெண்ட்ல தான் எடுத்துட்டு வந்தாங்க. Project is deemed to have been approved on the date on which building plan of such housing project was first approved by the competent authority. The project shall be deemed to have been completed when a certificate of completion of project 2 is obtained in writing from the இதெல்லாம் ஓகே. ஆ இப்போ ப்ராஜெக்டை வந்து 2016 31/3/2024 அதுக்குள்ள இதுவா இருக்கணும். 5 வருஷத்துக்குள்ள வந்து இஸ் கம்ப்ளீட்டட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தின் கம்ப்ளீஷன் வந்து 5 years. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. the carpet area இருக்கு இல்லையா of the shops and other commercial establishments including the housing project does not exceed 3% of the aggregate carpet area. ஓகேவா? the carpet area of the shops and other commercial establishments included in the housing project does not exceed 3% of the aggregate carpet area. The project should satisfy the following criteria. See, metropolitan cities of பெங்களூரு சென்னை இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையாடா? அதாவது ஹைதராபாத் கொல்கட்டா அது மாதிரி இருந்ததுன்னா அந்த பிளாட் ஆஃப் த லேண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஹவுசிங் ப்ராஜெக்டோட லேண்ட் 1000 ஸ்கொயர் இதுவா இருந்ததுன்னா மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் தி கார்பெட் ஏரியா ரெசிடென்ஷியல் 60 ஸ்கொயர் மீட்டர் மினிமம் யூட்டிலைசேஷன் ஃப்ளோர். இல்லை ஒன்று பண்றா. இது ஒரு சம்மா பார்க்கலாம். அதுவா புரியுறதான்னு பாருங்க. சரியா? இங்க பாருங்க செல்லம். இப்போ ஜேஜேஏஏக்கு வந்து என்ன அப்ரிவேஷன்? ஜாயிண்ட் ஜாப் ஆர்டிஃபிஷியல் அசோசியேஷனா? கரெக்டா? ஜேஜேஏஏ. ஸோ ஜாயினிங் ஜாப்னாலே நியூ ஒர்க்மேன் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. ஓகே, நியூ ஒர்க்மேன். நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது க்ளூ வந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? அந்த எக்ஸல் ஃபைல் அப்டேட் பண்றேன். இதுல என்ன பாருங்கக்கண்ணா, நியூ ஒர்க்மேன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் நியூ ஒர்க்மேனுக்கு வந்து டிடக்ஷன். Business is not formed by splitting up reconstruction of the. So business of an industrial activity carried out in India is discontinued in any previous year by reason of extensive damage, destruction of any building plant owned by the assessee. The damage was caused due to flood, typhoon, hurricane, cyclone, riot, accidental fire, என்ன வேணா இருக்கலாம் டேமேஜ். எக்ஸெப்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இது வந்து நியூவா ஃபார்ம் ஆயிருக்கணும். ஒரு மர்ஜர்னாலேயோ ரீகன்ஸ்ட்ரக்ஷனாலேயோ ஸ்பிளிட் அப்னாலேயோ ஃபார்ம் ஆயிருக்க கூடாது. நியூ பிஸ்னஸ், கோர் நியூ பிஸ்னஸ். இப்போ வந்து நம்ம மார்க்கெட்ல இப்போ எதிரா நியூ பிஸ்னஸ்? எது நியூ பிஸ்னஸ் மார்க்கெட்ல?
இல்லடா இப்ப நியூவா ட்ரெண்டா என்ன வந்திருக்கு மார்க்கெட்ல? ப்ராடக்ட்டா இருக்கட்டும், என்ன மாரி வந்திருக்கு? க்ளோதிங்ல, ஃபுட்டுல அந்த மாரி கேட்கிறேன். நியூவா என்ன வந்திருக்கு? Blinkit, ஆ, Zoho, வேற என்ன? Zepto டெலிவரி ஆப். ப்ராடக்ட்ல நியூவா என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க. ப்ராடக்ட்ல நியூவா பேப்பர் படிக்கணும். இந்த ப்ளூடூத்ன்னு சொல்லிட்டு கேஜெட்ஸ்ல ஒண்ணு வந்திருக்குடா. எப்படின்னா காமிக்கிறேன் பாருங்க. கேஜெட்ஸ்ல ஒண்ணு வந்திருக்கு செல்லம். இந்த இது பாத்துறீங்களாடா? இந்த இந்த வாக்யூம் கிளீனர் ஒண்ணு. சரி, ஃபுட்டு பார்க்கலாம். இதுல யாராவது ஏதாவது சாப்பிட்டுருக்கீங்களா இப்போ ரீசெண்டா? ரொம்ப விசிபிளா தெரியல. உண்மையே தெரியல. இப்ப இது சொல்றேங்க நம்ம. ஒரு வாக்யூம் கிளீனர் இப்ப இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. இதோ இதான். தெரியுதா? இந்த மாதிரி ஏதாவது பார்த்திருக்கீங்களாடா? இப்ப ரீசெண்டா வந்திருக்கு செல்லம். அதுவே ஆன் பண்ணி விட்டா அதே போய் எடுத்துட்டு வந்து அது வெட் அண்ட் ட்ரை பண்ணி எல்லாமே பண்ணிடும். இதெல்லாம் கிடையாது. அதுவே அது ரவுண்டா இருக்கும். இப்ப இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் மார்க்கெட்ல வருது இல்லக்கண்ணா? இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்து நியூ ஒர்க் மேன் வந்து கண்டிப்பா போடுவாங்க. எங்கெல்லாம் ப்ராடக்ட் வந்து நியூவா இதுவாகிறதோ அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும். என்னடா அது அது காணவே இல்லை. அதை தவிர எல்லாமே போட்டிருக்காங்க. அது பர்றா ரோபோட் வேக்யூம்ஸ். இதான் சொல்லுமா. இது ஃபுல்லா அதை அப்படியே க்ளீன் பண்ணிட்டு அதுவே தொடச்சி எடுத்துட்டு வந்துருமா. ஓகேவா? புரியுதாடா? இதுதான்டா எக்ஸாம்பிள். இப்போ நியூ வந்து ஒர்க்மேன் வந்து போட்டிருக்காங்க. விவேக் எக்ஸ்பிளேஷன் பண்றதுக்கே ஒரு கவுண்டர் போட்டிருக்காங்க. நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் நியூ ஒர்க்மேன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியேன்னா இது நியூ ப்ராடக்ட் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ இந்த நியூ ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே போட்டிருக்காங்க வாக்யூம் கிளீனர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கம்பெனி அப்பாயிண்ட்ஸ் தி ஃபாலோயிங் எம்ப்ளாயீஸ்டா. 10 15 டேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பாத்தீங்கன்னா 24 25. salary இது 80 JJA. JJAனா என்ன? ஜாயின்ட் ஜாப் ஆர்டிஃபிஷியல் அசோசியேஷன். அதுல இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா குவாண்டம் ஆஃப் ரிடக்ஷன் வந்து 30% of additional employee cost occurred in the course of business in the previous year for 3 assessment year including the assessment year relating to இது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஸ் 1ல எடுத்துக்கோங்க கண்ணா. கேஸ் 1ல ஒரு பர்சனுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து 25,000 கொடுக்குறாங்க. ஆ ஆ ஒரே ஓகேடா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. ஸோ 12 மந்த்ஸுக்கு எவ்வளோடா வரும்? 25,000 இன்ட்டு 12. ஓகேவா? அதுல சாரி 25,000 இன்ட்டு 10. அதுல
இன்ட்டு 12. என்னடா தப்பா போடுறேன்னா நான் தப்பா எழுதிட்டேன் நான். ஐம்பது பேரு அதுல வந்து 25,000 into 11 ஆடா. ஓ ஆமா செல்லம், கரெக்ட் கரெக்ட். மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் மார்ச். தேங்க்ஸ்டா. ஸோ 2,75,000ல 30%. ஸோ 82,500. இதுல வந்து ஜூன்ல ரெக்ரூட் பண்ணிருக்காங்க, ஆனா salary வந்து 28,000. அப்போ 8,25,000. இதுல வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் மார்ச். இதுல வந்து 28,000 into 15 into ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் மார்ச் 10 மாசம். அதுல வந்து 42 lakhsனா ஓகே 25,000க்கு வந்து எக்ஸீட் ஆகிறதுனால அமௌண்ட் ஆஃப் ரிடக்ஷன் வந்து நில்லு. அடுத்தது வந்து 24,400 into 20 ஒரே ஒரு மாசம் தானே இல்ல மார்ச். ஸோ அது ஸோ நில் as employees are not employed for the required number of days. ஸோ 24,000. see இந்த 2025 ஓட கிராஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெக்ரூட்மெண்ட். அப்ப வந்து அந்த நம்பர் ஆஃப் டேஸ் அவங்க எதிர்பார்க்கறது, அதாவது எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ்னா கட் ஆஃப் மட்டும் சொல்லிடுறேன் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ். 240 days டா. ஓகேவா 240 days வந்து அவங்க வந்து எம்ப்ளாயி ஆயிருக்கணும். பட் இதுல 240 days வந்து இருக்காது இந்த தேர்ட் கேட்டகரியில. ஓகேவா அதனால நில் டிடக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் வந்து ஒரு பர்சனுக்கு salary 25,000க்கு மேல இருக்கணும். இல்ல அண்ட் 240 days மினிமம் 240 days ஆவது அவங்க ஒர்க் பண்ணியிருந்தானா டிடக்ஷன் 80 JJAல டோட்டல் salary போட்டுட்டு அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அப்படி இருந்தானா 30% ஆஃப் 27,50,000. 25,000 ஸ்லாபுக்கு கீழே இருந்தானா நில் டிடக்ஷன். அதே மாதிரி 240 டேஸ்க்கு கம்மியா வேலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் நில் டிடக்ஷன். புரியுறதா? இந்த சம் புரியுறதா கண்ணா? 80 JJA. ஆமாண்டா இப்ப பாரு 2வது மார்ச்டா. ஸோ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் மார்ச். அப்ப கிட்டத்தட்ட 11 மாசம் இல்லடா, 11 months தானே அவங்க இருக்காங்க. ஏப்ரல் கிடையாது அப்பாயின்மெண்ட், அப்ப 11 months. ஸோ 11 ஒரு பர்சனுக்கு 25,000. ஸோ 10 பர்சனுக்கு எவ்வளோ 25,000 into 11 into 10. புரியுதா? அப்ப 2,75,000. அதுல கிளாஸ் என்னன்னா 30% டிடக்ஷன். ஓகேவா? ஸோ 240 டேஸ் அந்த 240 டே ரூலும் வந்து சாட்டிஸ்ஃபை பிளஸ்
above 25,000 slabும் satisfy first caseல. second caseல என்னாச்சு 25,000 slab not satisfied, அதனால nil direction. third caseல 240 days slab வந்து not satisfied, அதனால nil direction. புரியுதாடா உங்களுக்கு? JJA புரியுதா? JA. ஓகே. ஓகே, ஒரே ஒரு சம் போடலாம் பாருங்க. illustration 33. மத்த அதெல்லாம் 80U சொல்லி கொடுக்குறேன்டா. ஒரு சம் போடலாம், எப்ப பாரு இதே போட்டா. So X is suffering from low vision, certified as severe disability, has the following incomes. Net salary கொடுத்துருக்காங்கன்னா short term capital gain, long term capital gain. Okay, so salary, short term capital gain, long term capital gain எல்லாம் சேர்த்து 3,40,000 gross total income. Suffering from leprosy, certified as 50% disable. மித்ரா இது என்ன வரும் மித்ரா? எந்த செக்ஷன்ல வரும்? 50% disable. சொல்லுங்க கண்ணா. என்னமோ 80DD ஓகேவா? இப்போ 80DDனா 75,000. ஏன்டா 75,000 மித்ரா? இது ஓகேவா? இதான் கிளாஸ். ஏன்னா இட்ஸ் அ நார்மல் டிசபிலிட்டி. சரியா? 50% தான் டிசபிள் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து he is fully dependent on Mr. X, suffering from leprosy, is fully dependent. So dependent ன்னு வரும்போது
he can claim deduction under further Mrs. X is also a person with இவரும் low visionல அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து டிபெண்டன்ட்டுக்கு 80DDன்றது வந்து யாருக்குன்னா டிபெண்டன்ட்டுக்கு 80DD ஃபார் டிபெண்டன்ட் ஓகேவா 80Uன்றது செல்ஃபுக்கே கண்ணா இப்ப செல்ஃபே வந்து லோ விஷனா சஃபர் ஆறார் இல்லையா செல்ஃப் இட் செல்ஃப் இஸ் அ சிவியர் டிசலபிலிட்டி அதனால செக்ஷன் யூல அவருக்கு வந்து 1,25,000 சிவியர் டிசபிலிட்டி புரிஞ்சுதாடா நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்ணா நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்ணா செக்ஷன் 80DD வந்து டிசபிலிட்டி ஓகே யாருக்கு டிபெண்டன்ட்க்கு டிடி வந்து டிடி டிபெண்டன்ட் சொல்லுங்க டிடி டிபெண்டன்ட் சொல்லுங்க எல்லாரும் ஆ யூ வந்து செல்ஃபுக்கு யூ 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 YO யூ யூ செல்ஃப் டிடினா டிபெண்டன்ட் கனமா என்னோட ரிவிஷன் கிளாஸஸ்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணிடுங்கண்ணா எஸ்பெஷலி ஃபார் டிடி அதுல இன்னும் கொஞ்சம் கூட உங்களை நல்லா ஃபைன் டியூன் பண்ணிடுறேன் யூ டிசபிள்டு டி டிபெண்டன்ட் ஓகேவா ஸோ டில ஞாபகம் வச்சுக்கோங்க இண்டிவிஜுவலா ஹெச்யூஃபா இருக்கலாம் அப்போ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லம் ஓகேவா கண்ணா யாருக்கு இது புரியல நல்லா புரியுதா சூப்பர் சிவானி வெரி குட் மற்றவங்களுக்குலாம் இரு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கடா கொஞ்சம் ஐ வாண்ட் அக்னாலஜ்மெண்ட்ரா புரியுதா இல்லையா புரியலன்னா திருப்பி சொல்லி தருவேன் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிடி அப்படின்னா டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் டிடி அவங்களுக்கு இல்ல டிபெண்டன்ட் டிசபிலிட்டி ஓகேவா டிடினா என்ன டிபெண்டன்ட் ஆ யூ யூ டிசபிலிட்டி நானே டிசபிளா இருந்ததுன்னா எனக்கு சிவியர் டிசபிலிட்டினா 1,25,000 நார்மல் டிசபிலிட்டினா 75,000 டிடி என் கூட ஒருத்தர் டிசபிள்டு டிபெண்டன்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நார்மல்லா 75,000 சிவியர்னா 1,25,000 நிஜம் புரியுதா டைப் 2 ப்ராப்ளம் சப் என்னம்மா சொல்லுமா அதான்டா 80Dனா இப்ப நான் எக்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன் எக்ஸே டிசபிளா இருக்காரு எக்ஸே கால் நடக்க முடியல அப்படின்னா அவரே முடியலன்னா 80Uல கிளீம் பண்ணலாம் யூ இண்டிவிஜுவல் எக்ஸுக்கே முடியலனா எக்ஸுக்கு முடிஞ்சு எக்ஸோட டிபெண்டன்சி யாரோ அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் இல்ல குழந்தையா இருக்கலாம் யாரோ ஒருத்தர் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து கால் நடக்க முடியலன்னா 80DDல கிளைம் பண்ணலாம் புரியுதா புரியுதா அக்ஷயா புரியுதா குட் ஸ்ரேயா அது ரிப்பீட் பண்ணுங்க சொல்லுமா 80DDயும் 80யும் நான் சொன்னதை இப்ப ஸ்ரேயா ரிப்பீட் பண்ண போறாங்க எல்லாரும் நல்லா கவனிங்க சொல்லுங்க கண்ணா சூப்பர்ரா வெரி குட் ரசலம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா குட்
இல்லஸ்ட்ரேஷன் 34 பாருங்க. சொல்லுமா இல்லஸ்ட்ரேஷன் 34 எல்லாரும் கோ த்ரூ பண்ணுங்களா ஒரே நிமிஷம். ஏய் இல்லஸ்ட்ரேஷன் 34 பாத்தீங்களா செல்லம்? புரிஞ்சுதாடா எல்லாருக்கும்? அஸ்வினி 34 எப்படா புரியுறதாடா? பாத்தீங்களா? போடலாமாடா அது அந்த சம மித்ரா பாத்தீங்களா? சம போடலாமா? ஈஸியா ஃபீல் பண்றீங்களா டஃப்பா இருக்கா? ஸ்ரேயா சொல்லுடா சொல்லுமா. சரிடா ஓகேடா ஓகே. ஆனா ஸ்ரேயா நான் வந்து இப்போ ஒரு ஆக்ரோனிம்ஸோட சொல்லி தந்தேன்ல அதோட டிரெக்ஷன்ஸ் படிங்க. ஓகே டிடி இன்னொரு செஷன் இன்னைக்கு போட்டா போடுவேன் ஈவினிங். ஓகேவா பாத்துக்கோங்க செல்லமா. ஒன்றும் இல்லை டிடி ரீகேப் செஷன் போடுவேன் இன்னைக்கு. சரியா செல்லமா பாருங்க. வேற யாரு? அக்ஷயா பாத்தீங்களா? சிவானி சூப்பர். இங்க பாருங்க இன்கம் ஃப்ரம் பிசினஸ் 4,50,000 இதுல 25,000 லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 25,000 65,000 90,000 சேவிங் பேக் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,000 சொல்லலாம். அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் ஃப்ரம் ஐடிபிஐக்கு 1,000 இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து 1,200 ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? ஸோ 200 வந்து நெட் ஆஃப் இங்க பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் என்எஸ்சி இன்க்ளூடிங் லாஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 4,200 லாஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம் 6,000 இது எல்லாமே கிராஸ் டோட்டல் இன்கம். டிடக்ஷன்ஸ் பாருங்க செல்லமா. ஒன்னு நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் ஓகேவாடா? நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இதெல்லாம். இது ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் பிசினஸ் கேபிட்டல் கெயின்ஸ் இது இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் செல்மா. சி இன்ட்ரெஸ்ட் ஆன் என்எஸ்சி பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்காடா? டிடக்ஷன் கிளைம் பண்ணும்போது மட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் என்எஸ்சிக்கு ஆல்ரெடி அது லாஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் இன் என்எஸ்சி வந்து 5,000 எல்ஐசி பிரீமியம் பெய்டு ஆன் த லைஃப் ஆஃப் மதர் அது வந்து நில்லு எடுத்துக்கூடாது. 12,000 எடுத்துக்கூடாது கணுமா. பிரீமியம் பெய்ட் ஃபார் த பாலிசி டேக்கன் ஆன் லைஃப் ஆஃப் பேரண்ட்ஸ் எல்ஐசி பிரீமியம் பெய்டு ஆன் த லைஃப் ஆஃப் மதர் வந்து எடுத்துக்கூடாது நில்லு. ஓகே அப்ப 3,200 அப்ப 3,200 வந்து டோட்டலா டிடக்ஷன். அடுத்தது வந்து டொனேஷன்ஸ் டு நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட் ஞாபகம் இருக்கா? 100% டிடக்ஷன் 80Gல படிச்சோமே அது. இவங்க பிளைண்ட் மதர்லடா இது டிபெண்டன்ட் பிளைண்ட் மதர். அப்ப சொல்லுங்க செல்லுமா மித்ரா 80Uல வருவானா 80DDDல வருவானா? டிபெண்டன்ட் பிளைண்ட் மதர். செல்ஃபுக்கு தான் 80U ஓகேவா? அப்பனா எவ்வளோ அவங்களுக்கு 75,000 பிளைண்ட் மதர். அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் எல்ஐசி ஆன்யூட்டி பிளான் இதுல வந்து 80 அது என்னது 80 ஆன்யூட்டி பிளான் இதுலயும் படிச்சோமே. எல்ஐசி ஆன்யூட்டி எல்ஐசி ஆன்யூட்டி பிளான் படிச்சோம். எல்ஐசி ஆன்யூட்டி பிளான் 80CCC ஓகே.
ADCCC. Okay. இந்த பாருங்க ADCCC 8,000. Donation to National Defense Fund 12,500 100%. செல்லம் இங்க பாருங்களா, ப்ராசஸிங் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் என்ன படிச்சோம்? பயோடிகிரேடபிள் வேஸ்ட் என்ன செக்ஷன்? JJA ஞாபகம் இருக்காடா? என்னெல்லாம் படிச்சோம்? ஜூன் ஜூலை ஆகஸ்ட். இன்னொன்னு ஜாக் ஃப்ரூட் ஜெல்லி ஆப்பிள். கரெக்டா? இவங்க என்ன சொல்றாங்க? 100% for a period of 5 consecutive years. அப்போ 25,000 அப்படியே டிடக்ஷன் 25,000. ஓகே செல்லம். சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்குடா, அதை நான் டிடிஏ நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சா எடுக்கிறேன். டிடிஏ இருக்கு. சேவிங் பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து 2,000 rupees. அதாவது இந்த சேவிங் பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் இங்க நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல ஆட் பண்றோம்ல, அது ஃபுல் டிடக்ஷன். புரியுது அந்த சம்ம? 80க்கு ஃபுல் டிடக்ஷன் லிமிட் என்ன செல்லம்? மித்ரா, ஷிவானி, அக்ஷயா, அஸ்வினி. சூப்பர், வெரி குட் செல்லம். ஓகேவா? இதுல ஏதோ டவுட் இருந்தா சொல்லுங்க கண்ணா. ஓகே, ஒரு பெரிய சம்மருக்கு அதுவும் இந்த 80 டிடிஏ ஒரு 4 இருக்கு. 80 QQB ராயல்ட்டியோடது. அது ஈவினிங் வந்து ஒரு 1 hour செஷன் போட்டு இது பண்றேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஈவினிங் வரும்போது அதாவது நீங்க வந்து சம்ஸ் விட ஒவ்வொன்றுத்துக்கும் இப்ப ஜிஜிசினா என்ன அந்த மாதிரி குட்டியா, ஓகேவா? நல்லா ரெடி பண்ணி வந்துடுறீங்களா ஈவினிங் கிளாஸ்க்கு? ஓகேவா கண்ணம்மா? ஒரு we will keep around 7 to 8 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஓகேவாடா மித்ரா, அக்ஷயா? ஈவினிங் இந்த ரீகேப் செஷன்ல நீங்களும் டிடக்ஷன்ஸ் தரவாயிடணும். நானும் உங்களுக்கு அந்த அப்ரிவேஷன்லாம் போட்டு கிளீனா பண்ணி தந்துடுறேன். ஸோ டிடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் you should be very confident once I'm completing today's class. Okay, very good, super ரா. ஷிவானி புரியுறதா? கான்ஃபிடென்ட்டா புரியுறதாடா? வெரி குட். அக்ஷயா உங்களுக்கு டிரெக்ஷன்ஸ்? அஸ்வினி நல்லா புரியுறதாடா? ஓகே. ஸ்ரேயா இல்ல, ஸ்ரேயா இல்ல. மித்ராக்கு எப்படி புரியுறது? மித்ராக்கு நல்லா புரியுறதா? மித்ரா இருக்காங்களா? சரி, ஓகே, ரைட். சரி சொல்லம்மா. தேங்க்யூ அக்ஷயா. அஸ்வினி தேங்க்யூ. மித்ரா தேங்க்யூ. சிவானி தேங்க்யூ. என்னம்மா சொல்லு? ஓகே சொல்லம்மா, தேங்க்யூ. ரிவிஷன் இருக்கும் சொல்லம்மா, இந்த மந்த் ஃபுல்லா ரிவிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து ரிவைஸ் பண்ணுவேன். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது டியூஸ்டேலேருந்து ரிவிஷன் ஆரம்பிச்சிருவேன்டா. டிடி ரிவிஷன். இப்போ எஃப்ஏ ரிவிஷன் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி டிடி ரிவிஷன் இருக்கும் 1 மணி நேரம். கிளாஸ் வந்து இதுக்கப்புறம் தியரிடா. தியரிக்கு நான் ரெக்கார்டிங் கொடுத்துட்றேன். தியரியில் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிடுறேன். இந்த டாக்ஸ் லயபிலிட்டி ரொம்ப ஈஸி கணும். ஜஸ்ட் கால்குலேஷன் பண்றது அந்த ஸ்லாப் வச்சு. ஓகேவா? அட்வான்ஸ் டாக்ஸ் ஒரே ஒரு ஃபார்மேட். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் கொடுத்துருவேன் சொல்லும். இதுலேருந்து டிடிஎஸ்னா என்ன, டியூஸ்டேவோட மோஸ்ட்லி டிடி கிளாஸ் முடிஞ்சிரும்டா. ஓகேவா கண்ணா? மேக்ஸிமம் டியூஸ்டே டிடி கிளாஸ் அதோட ஓவர் ஆயிடும்.
இதுக்கெல்லாம் குட்டி குட்டி நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவேன் உங்களுக்கு. கொடுத்துட்டு வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துட்றேன், அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஹை லெவல்ல கிளான்ஸ் எடுத்தா போதும். 2 மார்க்குக்கு தான் வரும் இந்த ஃபுல் சாப்டரே. 2 மார்க்ஸ் டு 4 மார்க்ஸ் அவ்வளவுதான். 2 மார்க்ஸ் தான்டா, அதுக்கு மேல கூட கிடையாது. பர்மனன்ட் பேன் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், பேனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஐடிஆர் ஃபைலிங் என்ன பண்ணணும், அந்த மாதிரி. ஓகேவா, எலக்ட்ரானிக் பேமெண்ட் எப்படி பண்ணணும், எந்த டைம்ல வந்து நீங்க பேமெண்ட் பண்ணணும், ரிட்டர்ன் ஆஃப் ஃபைலிங் எப்படி, தியரி பார்ட் கண்ணுமா கம்ப்ளீட்டா. ஓகேவா, ஃபைலிங் ஆஃப் இன்கம் இதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் கொடுத்துறேன், அதில் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. டியூஸ்டே தான், டியூஸ்டே வில் பி யர் டிடியோட டைரக்ட் இருக்கும். ரொம்ப வஸ்கம் சினாரியோ வெனஸ்டே, அவ்வளோதான். இதெல்லாம் ஜென்ரல்டா. இதுக்கெல்லாம் எப்படி கொடுப்பேன்னா, ஒரு ஹெட்டிங்கு பக்கத்தில் வந்து அதோட ரெக்குவயர்மெண்ட் அது படிச்சா போதும் நீங்கள் எக்ஸாம்க்கு. இது ஃபுல்லாலாம் கோத் பண்ண வேண்டாம், சரியா? ஓகேவா கண்ணா? ஸோ நாளைக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் டிடக்ஷன்ஸ் இன்னைக்கு முடிச்சிட்டேன். நாளைக்கு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸோட அந்த ரிமைனிங் சம்ஸு, அப்புறம் வந்து டாக்ஸ் லயபிலிட்டி இன்ட்ரடக்ஷன், நாளைக்கு அட்வான்ஸ் டாக்ஸ் ஓடுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெனஸ்டே இன்னைக்கு ஒரு எனங்கெல்லாம் மிஸ் அவுட் ஆயிருக்கோ அதை முடிச்சுட்டு அதோட டிடி கிளாஸ் வந்து வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஐ திங்க் வெனஸ்டே ஆர் தர்ஸ்டே. ஓகேவா டாக்ஷியா? இது எல்லாமே ஒரு 2 மார்க்ஸ் டு 4 மார்க்ஸ் தான் வருது, இந்த பேன் நம்பரு அதெல்லாமே. அதனால அது வந்து ஹை லெவலாக உங்களுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் தான், என்ன ஹை லெவலாக சொல்லிடுவேன் வாட் இஸ் வாட்ன்ட்டு. எல்லாமே ரெக்கார்டிங்கில் வந்துடும் சொல்லுமா. என்ன பண்ணணும், இது ஏற்கனவே ரிப்பீட் ஆனது தான், அவங்க எக்ஸாம்பிளுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒருவேளை நீங்கள் டாக்ஸ் பே பண்ணீங்களா என்ன நடக்கும், டாக்ஸ் வந்து ப்ராப்பராக பே பண்ணீங்கன்னா என்ன அட்வான்டேஜ், எப்படி அக்கௌண்ட்ஸ்லாம் ஆடிட் பண்ண தியரி இருக்குல்ல, அதெல்லாம் இது வேல்யூவேஷன் ஆஃபீஸர்ஸ்னா யாரு, அசஸிங் ஆஃபீஸர்னா யாரு, அந்த மாதிரி. ஓகேவா, சூப்பர். மித்ரா ஓகேவா கண்ணா? அஸ்வினி ஓகேவா? ஸோ டாக்ஸ் கிளாஸ் வந்து மேக்ஸிமம் வெனஸ்டே, அதுக்கு மேலே இதுவாகுது. டிடியோடது ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அனுப்பிச்சிடுறேன் சொல்லமா. ஓகே, இவே பில்லு எடுத்துருவேன், இவே பில்க்கு தனியாக கிளாஸ் எடுக்க போகிறேன். டைம் அண்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் சப்ளைக்கு ஒரு கிளாஸும் இவே பில்க்கும் ஒரு கிளாஸ் இருக்கும், 2 கிளாஸ் இருக்கும். அதோட ஐடிடியும் ஓவர். ஐடிடி படிச்ச வரைக்கும் அஸ்வினி கோத்ரூ பண்ணிட்டீங்களாடா? நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் அஸ்வினி பண்ணிடுங்க. நான் போட்ட டாபிக்ஸு இப்போ அந்த இன்டைரக்ட் டாக்ஸோட யூடியூப் லிங்க்ஸும் அமுச்சு விட்டுறேன், இன்னைக்கு கோத்ரூ பண்ணுங்க. ஆனால் டைம் அண்ட் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, இவே பில்லு கண்டிப்பாக கிளாஸ் எடுப்பேன் சொல்லுமா. ஓகே, குட்டி குட்டி போர்ஷன் அதெல்லாம் கிளாஸ் எடுத்துறோம். ஏதாவது டவுட் இருக்கா அஸ்வினி? இது வரைக்கும் எடுத்ததில்ல டிடி, ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. எல்லாரு கூடயும் டவுட் செஷன் தேர்ஸ்டேலேருந்து எல்லாரு கூடயும் ஒரு மணி நேரம் டவுட் செஷன், irrespective of any subject, காஸ்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், லா இல்லை, அதாவது லா மித்ராக்கும் அக்ஷயாக்கும். அதுக்கப்புறம் வந்து டிடி உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே ரிவிஷன் எடுப்பேன் தேர்ஸ்டேல. நான் ரிவிஷன் அடிக்கும் போது கோத்ரூ பண்ணுங்க கண்ணா, அப்போ என்னெல்லாம் உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இல்லை இல்லை, உங்களுக்கு டவுட் இருக்கா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸில்? ஓகே, சரி சரி, ஓகே. நான் வந்து ஹை லெவலாக ஒரு ஐடியா கொடுக்குறேன், ரெக்கார்டிங் போட்டு பாருங்க. ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் கொஞ்சம் பிட்டு ட்ரை சாப்டர் தாங்க நம்ம, அதை டெய்லி பார்க்க பார்க்க தான் புரியும். நான் கிளாரிஃபை பண்ணுறேன் உங்கள் டவுட்ஸ்லாம். ஓகேவா, வேற ஏதாவது சார்ஜஸ் படிக்கிறதுல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அக்ஷயாக்கு? காஸ்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அதெல்லாம் ஓகே. அஸ்வினி உங்களுக்கு கண்ணா? அஸ்வினி நேத்திக்கு லீசிங்கோட ஃபினான்ஸ் ரிவிஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, எல்லா ஃபார்மேட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன், கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா அஸ்வினி? ஏதாவது இருந்ததுன்னா லெட் மீ நோ. மித்ரா உங்களுக்குடா? கேட்கல கேட்கல மித்ரா. ஓகே,
சிவானி நீங்க அப்படியே அந்த ஃப்ளோ எடுத்துட்டு வாங்கடா சொல்லுமா. ஓகே, டெய்லி ஹோம்ஒர்க் பண்றது, நான் சொல்றது அப்படியே இது பண்ணிக்கோங்க. டெய்லி படிக்க ஆரம்பிச்சிருங்க. என்ன ஓகேவா? ஓகே சொல்லுமா. பை கண்ணா. தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ அக்ஷயா. அஸ்வினி தேங்க்யூ. மித்ரா தேங்க்யூ. சிவானி தேங்க்யூ. தேங்க்யூ. ஆ